ஹாய்ங்க, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். எனக்கு முன்னாடி இருக்கு இல்லைங்களா, இந்த செடி பேர் வந்து திருநூற்று பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலைகள் வந்து சளி காய்ச்சல்லாம் வந்துச்சுன்னா கஷாயம் போட்டு குடிப்பாங்க. வாசனை நல்லா இருக்கும். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு துளசி வகையை சேர்ந்தது தான். ஆனால் அது மேட்ரு இல்லைங்க. இதுக்கு மேலே அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூவில் ஒரு விதை இருக்கும். நம்ம இப்போலாம் ஜூஸ் வாங்கினா அதில் ஒரு சப்சா சீட்ஸ்னு ஒன்று போடுறாங்க தெரியுங்களா, அந்த விதைகள் வந்து இதிலிருந்து தாங்க வருது. எனக்கே இப்போ தான் தெரியுது. உங்களில் எத்தனை பேருக்கு இது ஏற்கனவே தெரியும், இல்லை இப்போ தான் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த காஞ்ச பூவை வந்து பறித்து நல்லா ஊதி பார்த்தோன்னா உள்ள சீட்ஸ் வந்து அழகாக இருக்குங்க. இது தெரியாமல் இவ்வளோ நாளாக கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு இருந்தோங்க. ஊர் சைடெலாம் ஏகப்பட்ட செடிகளை பிடுங்கி தூக்கி போட்டுட்டு இருந்தோம். இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். மேலே இருக்க அந்த காஞ்ச பூவை பிச்சு மண்ணுக்குள்ளே போட்டோம்னாவே மறுபடியும் தளைஞ்சு வந்துடுங்க. இதில் நன்மைகள் எக்கச்சக்கமாக சொல்கிறாங்க. இந்த விதைகளை தண்ணிக்குள்ளே போட்ட உடனேயுமே ஒரு 2-3 மினிட்ஸில் சூப்பராக வந்துட்டு ஒயிட் கலரில் ஜெல் மாதிரி வந்துருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.